நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டிருந்தேன். அது எல்லாமே தப்பாக இருந்துச்சு. ஸோ கிளியராக ஒரு இது போட்டுடலான்னு தான் இது போடுறேன். ஸோ டிடிஎஃப் 6 வரைக்கும் தான் நம்மக்கிட்ட எல்லாரோட ஸ்கோர்ஸும் இருக்குது. டிடிஎஃப் 7ஓட ஸ்கோர்ஸ் தெரியாது. அரோரா வின்னர்னால அரோராவுக்கு மட்டும் 9 பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ சபரி வந்து 35 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இப்போ சபரி வந்து அதில் வந்து 4 வாங்கியிருந்தா கூட அரோரா கூட டேலி ஆகுமே தவிர 5 வாங்கினா மட்டும்தான் சபரி லீடில் வர முடியும். ஏன்னா சபரி ஆல்ரெடி 35ல் இருக்கார். பாரு வந்து 32ல் இருக்காங்க. ஸோ பாரு வந்து 8 பாயிண்ட்ஸாவது மினிமம் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அரோராவோட ஜாஸ்தி போயிட்டு டேபிளை வந்து லீட் பண்ண முடியும். அடுத்தது கமர்தன் வந்து 31 வச்சுருக்காரு. சாண்ட்ரா வந்து 31 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. விக்ரமும் 31 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. 3 பேருமே 31 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அரோரா வந்துட்டு 39. அது மட்டும் நமக்கு தெரியும். அவங்க ஆல்ரெடி 30 பாயிண்ட்ஸில் இருந்தாங்க. இந்த டாஸ்க்கை வின் பண்ணிது. ஒரு ஜிகே பேஸ்டு டாஸ்க் போல் இருக்குது. அரோரா நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் தானே, அதனால அவங்க அதை ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ 39 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அடுத்தது வந்து திவ்யா வந்து 29 பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக டேபிள் டாப் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க வந்து 8 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தா கூட சரி லீட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து சுபிக்ஷாவும் அதே மாதிரி தான் 29 பாயிண்ட்ஸில் தான், திவ்யா மாதிரி தான். ஸோ அவங்களும் லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. கடைசியாக இருக்கிறது கானா வினோதனா. அவர் 22 பாயிண்ட்ஸில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து அரோரா இல்லைன்னா சபரி இல்லைன்னா கமர்தன் 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை கொஞ்சம் ஜாஸ்தியாக புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா விக்ரமை கூட ரொம்ப புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜிகே கொஸ்டின்ஸ்னால விக்ரம் வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்க மாட்டார். நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பார். அதே மாதிரி சபரியும் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் வாங்கியிருப்பார். பாரு மற்றவங்களை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஜிகே கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.